வணக்கம். ஜோதிட வாஸ்பதி வரதராஜன். நமக்கு இருக்கும் தலைப்பு பரம்பரை தோஷம் உள்ளதா, அறிவது எப்படி? நம்ம ஜாதகத்தில் பரம்பரை தோஷம் இருக்கா இல்லையா, அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன, இதுதான் இன்றைக்கி தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுள்ள வரிசையாக வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும். 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வலர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். பரம்பரை தோஷம் உள்ளதா, அறிவது எப்படி, பரிகாரம் என்ன? பரம்பரை தோஷம் என்பது தோஷங்களிலேயே மிகவும் மோசமான தோஷமாகும். இது வம்ச விருத்தியை பாதிக்கும், சந்ததிகளை 7 தலைமுறைக்கு பாதிக்கும். இந்த தோஷத்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா, திருமணம் மிகவும் தாமதமாக நடப்பது. ஓகேவா? திருமணம் ஆகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவது, எத்தனை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தாலும் திருமணம் செய்தாலும் குழந்தை இல்லாமல் போவது, அப்படியே குழந்தை பிறந்தாலும் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையாக பிறப்பது, அல்லது ஏதேனும் உடல் குறை கொண்ட வாரிசை பெற்றெடுப்பது, இது போன்ற அமைப்புகள் தான் பரம்பரை தோஷம் உள்ளது என்பதை கண்டறிவதற்கான பாதிப்புகள். இதை ஜாதகத்தில் எப்படி அறிவது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியுடன் 6ஆம் அதிபதி சம்பந்தம் அடைந்தாலோ அல்லது 9ஆம் அதிபதியுடன் ராகு சம்பந்தம் பெற்றாலோ தந்தை வழியில் பரம்பரை தோஷம் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒருவர் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் கூட பரம்பரை தோஷமாக குறிக்கலாம். ஒருவேளை 5 கூடையவன் வலுத்தால் தோஷ பரிகாரமும் அந்த ஜாதகத்திலேயே உண்டு என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ பரிகாரம் என்ன, இதுதான் முக்கியம். இப்போ பரம்பரை தோஷம் உள்ளது, இதெல்லாம் ஓகே தான், இது எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, முக்கியமானது நல்லா கவனிச்சுக்கலுங்க. காசி ராமேஸ்வரம் சென்று பரிகாரம் செய்தல் வேண்டும். அதாவது முதலில் ராமேஸ்வரம் சென்று கடலில் குளித்துவிட்டு மண் எடுத்து, அதாவது மனிதர்கள் காலடி படாத இடத்தில் மண் எடுத்து அதில் சிவலிங்கம் செய்து பின்னர் காசி யாத்திரைக்கு சென்று அங்கு கங்கையில் அந்த சிவலிங்கத்தை கரைத்து விட வேண்டும். பின்னர் கங்கையிலிருந்து நீரெடுத்து நீரை கொண்டு வந்து மீண்டும் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்திட வேண்டும். அப்போதுதான் காசி ராமேஸ்வரம் யாத்திரை முற்று பெறும். இந்த யாத்திரையை முடித்தால் பரம்பரை தோஷம் மட்டுமல்ல, பூர்வ ஜென்ம சாபமும் நீங்கும் என்பதும் ஐதீகம். ஓகேவா? தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்பங்களில் இந்த மாதிரியான அமைப்பு, இந்த மாதிரியான பரம்பரை தோஷ அமைப்பு உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு, அப்படி ஒரு வேளை இருந்தால் காசி ராமேஸ்வரம் சென்று அந்த தோஷங்களை கழித்து சந்ததியினர் பெருகி குலம் விருத்தியாகி எல்லாமல்ல இறைவனுடைய அருளால் ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.